இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் நைட்டி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Hey Women's Wear, embrace the elegance and look effortlessly beautiful. எடப்பாடி பழனிசாமி ஒரு 5 நிமிஷம் யோசிச்சா போதும் அதிமுகவுக்கு விடிய காலம் வந்து. சரிங்க, ஓபிஎஸ் வந்து இப்போ பாஜக விடுவாரா? சிக்கல் இருக்குல்ல, பாஜக ரொம்ப நெருக்கமாக ஆயிட்டார்ல அவரு. நண்பர் புகழேந்திக்கு நான் என்ன வேண்டுகோள் விடுறேன்னா, கேசிபிக்கு என்னோட நண்பர்கள் தான், நீங்க வந்து முதல்ல சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் இணைங்க. சசிகலாமா பொதுச் செயலாளர் இல்லாம ஒரு பிரசிடியம் சேர்மன் அது மாதிரி வருவாங்களா? இன்னொன்று சசிகலாமா சேர்த்தாங்கன்னா குளத்தூர் வாக்குகள் கொஞ்சம் வருங்கிறது ஒத்துக்கிறேன். அதிமுகவுக்கு கட்டமைப்பு இருக்கு, தலைமை இருக்கு, சிம்பிள் இருக்கு, எல்லாம் இருந்து நம்ம தோக்குறோம் அப்படிங்கும்போது டெபாசிட் வாங்கல அப்படிங்கும்போது அப்போ கட்சி ரீதியாக நம்ம வந்து வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்குங்கிற நான் ஒத்துக்கிறேன். ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அதிமுக நல்லா இருக்கணும் சார். 2026ல அதிமுக ஆட்சி வரணும் சார். திமுக வந்து தூக்கி எறிய பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டரெல்லாம் நினைச்சிட்டு இருப்பான்ல, அவனுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்? என்ன வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர் சொல்ல வர? ஓபிஎஸ் பத்தி அவங்க கன்சிடர் பண்ணலாம், தினகரனை பத்தி கன்சிடர் பண்ணலாம். தினகரன் வந்து அதுக்கு ரெடியா இருப்பாரா? ஓபிஎஸ் உள்ளே இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2026ல நம்ம ஆட்சியை பிடிக்கணும். அப்போ எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துடணும்ல. நான் ஏற்கனவே சொல்றேன், டிடிவி தினகரன் அந்த கோரிக்கையை வைக்கல. இல்ல சார், அவர் அதிமுக கூட அவர் அமமுக கூட்டணி வச்சுப்பாரு சார். அதனால சசிகலா தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ண முடியும். ஆமா, அது கூட்டணி கூட. சசிகலா என்ன சொல்றாங்க? இல்ல, தென் மாவட்டங்கள்ல அவங்க வந்து சுற்றுப்பயணமே போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வேணாலும் போட்டுங்க. 20க்கு மேல இந்தியா முழுக்க போட்டவங்க அந்த அம்மா உட்கார்ந்த இடத்துக்கு எல்லாம் அந்த வீட்டுக்கு வாங்குங்கிறாங்க. இதுவரை யாராவது போனாங்க? பாஜக இங்க வளரல, வளர்ந்ததா சொன்னது என்பது ஒரு மாயத்தோடு. அதுக்கான உதாரணத்தை வந்து அண்ணாமலை கொடுக்குறாரு. 2வது இடத்துல வந்து 13 இடத்துல வந்துட்டோம், அதிமுக பின்னுக்கு தள்ளி. வாட் இஸ் இதெல்லாம் சொல்லலாங்க? அவர் நம்பர் அடிப்படையில் சொல்றாரு. 30 இடத்துக்கு மேல டெபாசிட் இழந்திருக்காரு, அதை சொல்வார் அவரு. நான் 5% அண்ணாமலையின் பேரே வச்சுட்டாரு. 5% வச்சிருக்கிற அண்ணாமலை, 5% வச்சிருக்கிற பாஜக கட்சி அதிமுக பத்தி பேசுது. அதிமுகவுல என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு ரகுபதி இன்னைக்கு பேசுறாரு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் கலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி ஒரு 5 நிமிஷம் யோசிச்சா போதும் அதிமுகவுக்கு விடிய காலம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா புகழேந்தி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஓபிஎஸ் கூடவே இருந்தவர் கடைசியாக வந்து நான் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம் அப்படிங்கிறார். எடப்பாடி நல்லவர், வல்லவர், அதையும் நான் ஒத்துக்கிறேன். நம்ம பழசெல்லாம் மறந்து நம்ம ஒன்று சேர்ந்துருவோங்கிறாரு. யாரு இவரை சேர்த்துக்க சொல்கிறாரா இல்லை ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்க? எல்லாருமே சேர்த்துக்கோங்கிற. ஓபிஎஸ் விட்டு ஒரு விலகி வந்துட்டு சொன்னார்னா ஓபிஎஸ் கேட்பாரா? ஓபிஎஸ் கூட இருந்து சொல்லலாம்ல அவரு. அதுக்கே ஓபிஎஸ் விட்டு வெளியில் வந்தார். அதான் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஜேசிடி பிரபாகர், கேசி பழனிசாமி, புகழேந்தி இவங்கெல்லாம் சேர்ந்து. பிரச்சனை என்னென்னா, இவங்க பாஜக தொடர்ந்து ஓபிஎஸ் போகிறாருங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. அதை சொல்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, நாங்கள் அது பாஜக தொடர்ந்து இவர் போகிறத நாங்கள் விரும்பலை. இல்லை, இவருமே புகழேந்தியுமே என்ன சொல்கிறாருன்னா, ஓபிஎஸ்னுடைய அந்த போக்கு, அந்த நேரேட்டிவ் சரியில்லை, அதனால தான் நாங்கள் வெளியே வந்துட்டோம். இருந்தாலும் ஒன்றிணைது குறித்து நீங்கள்லாம் போய் பேசுகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் பேசிட்டு வாங்க, நான் ஒன்று சேர்ந்துடுறேன், நம்மெல்லாம் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னதாக புகழேந்தியே வந்து சொல்கிறார். சரிங்க, ஓபிஎஸ் வந்து இப்போ பாஜக விடுவாரா? சிக்கல் இருக்குல்ல, பாஜக ரொம்ப நெருக்கமாக ஆகிட்டார்ல அவர். டிடிவி தினகரனும் சசிகலா வெளியே நிற்கிறாங்க, தனியாக நிற்கிறாங்க. இப்போ முதல்ல வந்து நான் என்ன சொல்கிறேன், நண்பர் புகழேந்திக்கு நான் என்ன வேண்டுகோள் விடுறேன்னா, கேசிபிக்கு என்னோட நண்பர்கள் தான், நீங்கள் வந்து முதல்ல சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் இணைங்க. அவங்களே போல் சப்போர்ட்டாக இருக்காங்கல்ல, தினகரன், சசிகலா, ஓபிஎஸ். தினகரன் அவங்க ஓபிஎஸோட இணைந்துட்டேன்னு சொல்லிட்டார், அதனால் பெரிய பிரச்சனை இல்லை. சசிகலா ஓபிஎஸ் இணைங்க. இந்த சசிகலா சிவில் கேஸு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்தப்போ ஓபிஎஸ் என்ன அஃபிடவிட் தாக்கல் பண்ணார்? சசிகலா அதிமுக பொதுச் செயலாளர் இல்லை, 2017 பொதுக்குழு அவரை நீக்கி விட்டோன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம், சொன்னார். இப்போ தான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த அம்மா நான் தான் பொதுச் செயலாளருங்கிறாங்க, என் வீட்டுக்கு எல்லாரும் வாங்கங்கிறாங்க. ஓபிஎஸ் முதல்ல போவாரா? முதல்ல புகழேந்தி இவங்களாம் போவாங்களா அவர் வீட்டுக்கு? இல்லை, போகிறேங்கிறாங்க. இப்போது 2 நாளாக என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, தினமும் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டே இருக்காங்க. 2-3 பேர் சேர்ந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டே இருக்காங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோண்ணே, பழசெல்லாம் மறந்துடுவோண்ணே, எல்லாம் அண்ணன் தம்பியாக பழகுவோம், கண்டிப்பாக நம்ம வந்து 2026ல் ஆட்சியை பிடிக்கணும், எடப்பாடி பழனிசாமியே வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கட்டும்ங்கிற வரைக்கும் இறங்கி வந்துட்டாங்க. அதெல்லாம் மேலே அதை மாற்ற முடியாது. இவங்க பொதுச் செயலாளர் அவராக தான் இருப்பார். இப்போ சசிகலாமா பொதுச் செயலாளர் இல்லாமல் ஒரு பிரசிடியம் சேர்மன் அது மாதிரி வருவாங்களா? இன்னொன்று, சசிகலாமா சேர்த்தாங்கன்னா ஒரு முக்குளத்தூர் வாக்குகள் கொஞ்சம் வருங்கிறது ஒத்துக்கிறேன் நான்.
இப்போ கொஞ்சம் முக்குளத்தூர் கொஞ்சம் ஏலினேட்டாக இருக்காங்க. எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தோணுது அது ஒரியிங் ஏரியா தான், கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய இடம் தான் அது. அவங்க வந்து கொஞ்சம் விலகியிருக்காங்க. எல்லாரும் இல்லை, ஓரளவு ரிஃப்டிங் கொஞ்சம் இல்லை, நடந்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கு? இப்போ நம்ம தொடர் தோல்வி அப்படிங்கிறது தான் ஒரு புள்ளியாக வச்சுட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கேசி பழனிசாமியோ ஜேசிடி பிரபாகரோ நம்ம ஓபிஎஸோட இந்த புகழேந்தியோ எல்லாரும் சொல்றது என்ன? இப்போ 2019 மக்களவைத் தேர்தலில் 31% அதிமுக வாக்கு பெற்றிருந்தாங்க கூட்டணியாக. அதுவே 2021 39% இருந்தது. 2024 23%. அதாவது நான் சொல்றது அதிமுகவா மட்டும் அவங்க இவ்வளோ வாக்கு சதவீதம் வச்சிருந்தாங்க, ஆனால் குறைஞ்சிட்டே வருது. அப்போது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் நம்ம ஒன்று சேர்ந்துருவோம் அப்படிங்கிற புள்ளிக்கு வரும்போது எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவினுடைய பொதுச் செயலரோ வர்றதில் என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். இல்லைங்க, தொடர் தோல்விகளில் பெரும்பாலான தோல்விகள் உங்கள் சொல்கிறதுல ஓபிஎஸ் உள்ளே இருக்கும்போது தான் நடந்துச்சு. பெரும்பாலான தோல்விகள் பாஜகவோட கூட்டணி இருந்தப்போ தான் நடந்துச்சு. 2019 பாஜகவோட கூட்டணி வச்சப்போ அதிமுக 18.8%, 5% தான் வாங்கினாங்க. ஆனால் இப்போ அவங்க 21% வாங்கியிருக்காங்களே. பாஜக கூட்டணி இல்லை, பெரிய பெரிய பாமக போன்ற கட்சிகள் எதுவுமே இல்லை, தேமுதிக மட்டும்தான் இருக்குது. எஸ்டிபிஐ கட்சி இருக்குது, அது எஸ்டிபிஐ, தூய தமிழகம் இருக்குது. அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கட்சிகள், ஒரு ஏரியாவில் கொஞ்சம் சின்ன. அவங்க பெரிய கட்சிகள் நம்ம இது வரைக்கும் அவங்க நிரூபிக்கலை. தேமுதிக ஒரு கொஞ்சம் பெரிய கட்சி இருக்கிறதுலையே, அவங்களும் வாக்கு வங்கி முன்ன மாதிரி இருக்குதா? இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி சொல்றார், பாஜக பிரிந்து சென்ற நாள் தான் நாங்கள் 1% வரைக்கும் வாக்கு அதிகமாக இருக்கு. பாஜக பிரிஞ்சு போனனால 1% தான் வந்து அதிமுகவில் பெற முடியுது அப்படின்னா, அப்போ இதுவே வந்து நம்மெல்லாம் ஒற்றுமையா இல்லை, அதன் காரணமாக தான் 1% தான் வந்து வாக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னா என்ன மாதிரி தலைவர் இவர் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இந்த இடத்துல வருது. பாஜகவோட கூட இருந்தப்போ குறைவாக வாங்கினோமே, திரும்ப அவங்களோட சேர்ந்து என்ன பிரயோஜனம்? இல்லை, நான் என்ன கேட்கறேன்னா 2-3% உயர்ந்திருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, 1% கேள்விங்க. அன்னைக்கு பெரிய கூட்டணி, இப்பயும் பாஜக வச்சிருக்கிறது பெரிய கூட்டணி. இந்த 24 தேர்தலுக்கும் பாஜக கூட்டணி பெரிய கூட்டணி, அதிமுக கூட்டணி ரொம்ப சின்ன கூட்டணி. அதில் அதிமுக தான் மெயின், மற்ற கூட்டணி. இப்போ ஓபிஎஸ்ஸையோ டிடிவியோ நம்ம உள்ள சேர்த்துருந்தோம்னா அந்த 1% 2-3% கூட அதிகமாக ஆகியிருக்கலாம். அப்படியும் ஆகியிருக்கலாம் சில சமயங்கள். எடப்பாடி பழனிசாமி சில சமயம் ரிவர்சலாகவும் போயிருக்கலாம். சேர்த்துருந்தா இந்த இந்த இடமும் கிடைக்காம போயிருக்கலாம். அது எப்படி சொல்கிறீங்க? அது இல்லை, எஸ்பி வேலுமணி வந்து சொன்னார், இது மாதிரி பாஜகவோட நம்ம இருந்திருந்தோம்னா 30லேருந்து 35 சீட்டு வந்து ஜெயிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இருந்திருந்தோம்னா சொல்லலை. அதான் பாஜக வாக்குகளையும் அதிமுக வாக்குகளையும் 2 கூட்டணியுடைய வாக்குகளை சேர்த்தா 30-35 இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அண்ணாமலைக்கு எடுத்துட்டார். அண்ணாமலை மேலே தான் குற்றம் சொல்ல அது வர்றாரு. ஆனால் அதே பற்றியில் அவர் பின்னாடி பேசுனது யாருமே கவனத்தில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து அண்ணாமலைக்கு எதிராக 5 ஆண்டுகள் கோயம்புத்தூரில் அந்த தொகுதிக்கு 100 வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. அதை நிறைவேற்றுவாரா இல்லையான்னு அவர் கை பார்ப்பேன். அடுத்த 5 வருடங்கள் அதிமுக அவருக்கு எதிராக போராடுவோம், அது செய்கிறாரா இல்லையான்னு போராடுவோன்னு இருக்காரு. கூட்டணி இல்லைன்னு இருக்காரு. இல்லை சார், அவர் பாஸ்ட் பற்றி பேசும்போது கூட்டணி வேணும் அப்படிங்கிற புள்ளிக்கு வர்றார். அதுவே வந்து இப்போ மேலே பாஜக ஆட்சி வந்துருச்சு, அதனால வந்து அண்ணாமலை இதெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். ஆமா, மேல ஆட்சி வந்துருச்சு, இவர் தோத்தாலும் பரவாயில்ல, மேல அவங்க ஆட்சி வந்துருச்சு, அதுதான் சொன்னார். இல்ல, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல, அப்படி வந்திருந்தால் இப்படி இருந்திருந்தால் அப்படிங்கறதெல்லாம் பேசக்கூடாது, நம்ம வந்து பாஜக வேணான்னு சொல்லி முன்னாடியே சொல்லியாச்சு, 2026 வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படிங்கறத அந்த பதிவை எடுத்து காட்டுறாரு. எல்லாரும் ஒன்றிணைஞ்சு பயணப்பட்டா இந்த 1%ங்கிறது 5% மாறுமே. அதிமுக தொண்டர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஓபிஎஸ்க்கு போடுறதுக்கு பொதுவாக அதிமுகவுக்கு போடுவாங்களே, டிடிவி தினகரனுக்கு போடுறதுக்கு பொதுவாக அதிமுகவுக்கு போடுவாங்களே அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி தான் நான் கேட்குறேன். போடுவாங்களாங்கிறது தான் கேள்வி. திரும்ப ஓபிஎஸோட 2021 சட்டமன்ற தேர்தலுங்க யாரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க? சிஎம்மா எடப்பாடி அவர்கள் தான் ப்ரொஜெக்ட் பண்ணார். அவர் தான் 4 ஆண்டுகளுக்கு மேலே சிஎம்மா ஆட்சி செஞ்சு முடிச்சிருந்தார். அது வெற்றிகரமாக செஞ்சார். ஒரு நாளில் போய்டும், ஒரு வாரம் போய்டும், 10 நாளில் போய்டும்னு யூகங்களை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதையெல்லாம் தாண்டி அவர் வெற்றிகரமாக சமாளித்து தன்னுடைய சிம்பிள் மெஜாரிட்டியை மெயின்டைன் பண்ணி அவர் 4 வருஷத்துக்கு மேலே ஆட்சி செஞ்சு முடிச்சிட்டார். அப்போ தேர்தலில் அவர் முன்னிறுத்தும் போது மக்கள் என்ன பண்ணுறாங்க? தமிழ்நாட்டில் 34% வாக்குகள் கொடுக்குறாங்க அதிமுகவுக்கு மட்டும், பாஜக அதிமுகவுக்கு மட்டும். ஆனால் மோடியை பிரதமராக ப்ரொஜெக்ட் பண்ணப்போ 2019 மொத்தமே 33 தான் கொடுக்குறாங்க. அதில் அதிமுக 18.5% தான். அப்போ என்ன அர்த்தம்? மோடியோட ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களோட இருக்கிறத மக்கள் விரும்பலை. தனித்து மோடியை விட்டுட்டு
எடப்பாடியாரை சிஎம்னு வச்சா ரொம்ப பெரும்பாலான பேர் மக்கள் வாக்களிக்கிறாங்க. அதுதான் உண்மை. இல்லை இந்த முறை டெபாசிட் இழந்திருக்கல, அதிமுகவை டெபாசிட் எடுக்க அளவுக்கு இந்த தலைமை இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை தானே இந்த தலைமை இல்லைங்க, பெர்செப்ஷன் மாறுதுங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும். நீ கடந்த காலத்தில் நீங்கள் ஜெயலலிதா அம்மா ஆட்சி செஞ்சப்போ அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் இருந்தப்போ தோல்வி சட்டமன்றத்தில் அடையவே இல்லை. நாடாளுமன்றத்தில் ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிருக்காரு. எப்பயுமே சட்டமன்றத்தில் திரும்ப திமுக ஆட்சி அவர் காலத்தில் 13 ஆண்டுகள் வரவே முடியல. அப்போ தொடர் தோல்விகளை சந்தித்தது யார்? திமுக. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கன்னா எடப்பாடி மேலே இதை விட மோசமான தொடர் தோல்விகளை சந்தித்தது திமுக. எப்படி எந்திரிச்சு வந்தாங்க? 2011 எதிர்க்கட்சியாக வர முடியல அவங்க. என்ன சொல்கிறீங்க? அதுக்கடுத்து 2014 தேர்தலில் மும்முனை போட்டி நடந்தப்போ அவங்க 7 தொகுதிகளில் 3ஆயிரத்துக்கு போனாங்க. டெபாசிட் பை சான்ஸ் வாங்கினாங்க. முதல்ல நடந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலையே, முதல்ல அதிமுக நின்ற தேர்தலையே ஒரு 8000 வாக்குகளில் தான் அவங்க டெபாசிட் வாங்க முடிஞ்சிச்சு. இல்லாட்டி அவங்க டெபாசிட் போயிருக்கும். டெபாசிட் போன மாதிரி தான் அது. இது வரைக்கும் 4 இடைத்தேர்தல்களில் திமுக டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. கூட்டணி இன்னைக்கு கூட எடுத்துக்கோங்க, செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார் வந்திருக்கா இந்த தேர்தலில்? அதிமுக தான். அதுல எந்த மறுப்பதற்கு எதுவும் இல்ல. சென்னையில நம்ம டெபாசிட் இழக்கிறோம், கோயம்புத்தூர்ல நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இல்ல பாஜக காரணம் சொல்லுதுன்னா கட்டமைப்பு ரீதியாவே அவங்களுக்கு வந்து நிறைய தூரம் போக வேண்டியது இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதிமுகவுக்கு கட்டமைப்பு இருக்கு, தலைமை இருக்கு, சிம்பிள் இருக்கு, எல்லாம் இருந்து நம்ம தோக்குறோம். அப்படிங்கும்போது டெபாசிட் வாங்கல அப்படிங்கும்போது அப்போ கட்சி ரீதியாக நம்ம வந்து வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்க வேண்டிய ஒரு நேரம் இருக்குங்கிற நான் ஒத்துக்கிறேன். ஸ்ட்ராட்டஜியை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அது ஓபிஎஸ்ஸை சேர்க்கிறதாங்கிற மாதிரி நான் பார்க்கல, பாஜகவோட சேரணுமாங்கிற மாதிரி பார்க்கல. ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்களே வராங்கிறாங்க சார். ஓபிஎஸ் விட்டுருங்க, இப்ப ஜேசிடி பிரபாகரோ புகழேந்தியோ அவங்கள போலாமே, அவங்களாம் வந்து வரேன்னு சொல்றாங்களே. மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு உடனே போகலாமே, அவங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லலையே அவங்க. ஓபிஎஸ் சசிகலா தினகரன் விஷயத்தில் தான் அவங்க சேர்க்க மாட்டோங்க சொல்கிறாங்க. இல்லை எடப்பாடியோட மனசாட்சியா இப்போ என்ன இருக்கு? மனசாட்சி என்ன சொல்லுது? எடப்பாடியோட மனசாட்சி அவர் என்ன சொல்கிறார், என்ன நினைக்கிறாங்கன்னா, உதாரணமாக சசிகலாமா எடுத்துக்கோங்க, அவங்கள எப்படி சேர்க்கறது உள்ள என்ன பொசிஷன்ல அவங்கள சேர்ப்பாங்க? அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு ஒத்துக்குறாங்களா? ஒரு ப்ரொசீடியர், அதுக்கான பேச்சுவார்த்தை வரணும்ல. பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் தயாரா இருக்கு. அப்படி முன்னாடி என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல மாட்டேங்கிறாங்க. சசிகலாமாவே ஏதோ எனக்கு தெரிஞ்ச தகவலின்படி, அவங்க ரிலையபிள் சோர்ஸில் வந்து அந்த தகவல் எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியாது, என்னால் ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியாது. ஆனால் அந்த அம்மா வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க உள்ளே வர்றதுக்கு. ஆனால் அதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க கோர் கமிட்டியில். இன்ஃபேக்ட் எடப்பாடி வந்து தன்னுடைய நன்றி விசுவாசத்தின் காரணமாக அந்த அம்மா சேர்த்துக்கிடலாங்கிற ப்ரொப்போசல் தான் வச்சுருக்காரு. பட் இப்போ அனைவரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களால முக்குளத்தூர் வாக்குகள் ஓரளவுக்கு வருங்கிறது உண்மை. இல்லை சார், நம்ம என்ன பேசுவோம்னா அதிமுக தொண்டர்கள்லாம் இதை பார்க்குறான் சார். நீங்கள் அரசியல் விமர்சகராக இருக்கீங்க, பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ இதை பார்க்கும்போது தொண்டர்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜை நம்ம கொடுக்கணும்ல. எடப்பாடி பழனிசாமி இதை நினைக்கிறார், அல்லது வந்து அதிமுக நல்லா இருக்கணும்னா நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம். சசிகலாமா வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முக்குளத்தூர் வாக்கு வங்கி ஓரளவுக்கு வரும், ஆனால் பெண்கள் வாக்கு குறையும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த தர்ம யுத்தம் நடக்கும்போது ஓபிஎஸ் ஜெயலலிதா அம்மாவை கொலை பண்ணது சசிகலாங்கிற மாதிரி நேரடியாக சார்ஜஸ் வைக்காட்டாலும் அந்த மாதிரி ஒரு சார்ஜ் வச்சார். அதை பெரும்பாலான பெண்கள் இன்னைக்கு நம்புறாங்க. ஸோ ஜெயலலிதா விசுவாசமா இன்னைக்கும் அவங்க மறதி இருந்தால் கூட அவங்க இன்னைக்கு அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கிறதா தான் கட்சி நினைக்கிது. கட்சியினுடைய நிர்வாகிகள் பெரும்பாலானவங்க நினைச்சதுனால அது வேணாம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லி தான் அதை தள்ளி வச்சுட்டாங்க. அதான் எனக்கு வந்து தகவல். ஓகே, இப்போ இல்லை சசிகலா பற்றி இப்படி ஒரு விஷயம் நடப்பதாக உங்களுக்கு சசிகலாவை பற்றி அவங்க ரொம்ப கன்சிடரேஷனோட தான் பார்த்துருக்காங்க. எடப்பாடி தேர்தலுக்கு முன்னாடி இல்லை இப்போ திரும்ப அதே மாதிரி ரீகன்சிடர் பண்ணாலும் அந்த கொஸ்டின் இருக்குல்ல, பெண்கள் வாக்கு வங்கி அவங்களால பாதிக்கப்படுங்கிறது அவங்க பயப்படுறாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நடவடிக்கைகள் ஏன் எடுக்கப்பட்டது பொதுக்குழுவால்? பொதுக்குழு வந்து அந்த குடும்பத்தின் ஆதிக்கம் உள்ள சார். நம்ம பொதுக்குழு செயற்குழு அதெல்லாம் தள்ளி வச்சிருவோம் சார். இப்போ வந்து அதிமுக நல்லா இருக்கணும் சார், 2026 அதிமுக ஆட்சி வரணும் சார், திமுக வந்து தூக்கி எறியப்படணும் அப்படின்னு சொல்லி அதிமுக தொண்டரெல்லாம் நினச்சிட்டு இருப்பான்ல, அவனுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்? என்ன வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலரை சொல்ல வர? கரெக்டுங்க. அவங்க இனி ரீதிங்கிங் வரணும், கட்சியில் வரும். ஓபிஎஸ்ஸை பற்றி அவங்க கன்சிடர் பண்ணலாம், தினகரனை பற்றி கன்சிடர் பண்ணலாம். தினகரன் வந்து அதுக்கு ரெடியாக இருப்பாரா? நான் தான் ஒரிஜினல் அதிமுக, என் கட்சி தான்,
நான் அதிமுக மீட்டெடுப்பேன்னு சொல்லிகிட்டே இருக்கார் இன்னைக்கு வரைக்கும். அவர் வாயிலேருந்து நான் இணைப்புக்கான ஒரு கோரிக்கை வரல, இன்னைக்கு வரைக்கும் வரல. ஓபிஎஸ்லேருந்து வந்திருக்கு, சசிகலா மட்டும் வந்திருக்குது, தினகரன்றது வரல. அவர் என்னுடைய கட்சி தான் அதிமுக, அதை நான் மீட்டெடுப்பேங்கிறார். இல்ல இப்போ தினகரன் வந்து தனியா அமமுக அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சிட்டார். அதன் காரணமாக நம்ம அவரை பத்தி கடைசியா பேசுவோம். சசிகலாவை பத்தி இப்படி ஒரு பேச்சு முன்னாடி இருந்ததா சொல்றீங்க, அது உறுதிப்படுத்த முடியாதுன்னு சொல்றீங்க. ஓபிஎஸ்க்கு வருவோம். ஓபிஎஸ் வந்து இப்போ அதிமுகவை எதிர்த்தே வந்து போட்டியிட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் வாக்குகள்லாம் வந்து பெற்றிருக்கார். பட் அது ஒரு தொகுதியில வாங்கின அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இல்ல இப்போ கேபி முனுசாமி என்ன சொல்றாரு, அதிமுகவை எதிர்த்து இவர் போட்டியிடலாமா அப்படின்னு. அதெல்லாம் இம்மெட்டீரியல், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்ல. கேபி முனுசாமி எதுவும் தடையா இருக்காரா? அப்படி சொல்ல முடியாது. அங்கே எல்லாருக்குமே பொதுவாக என்ன இருக்குன்னா, இவர் வந்து கட்சியில் இருந்தப்போ ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்தப்ப இவர் செயல்பட்ட விதத்தில் பல்வேறு மன வருத்தங்கள் கட்சிக்குள்ளே இருந்துச்சு. என்ன செஞ்சார் இவர்? 2021 இவர் ஒருங்கிணைப்பாளருங்க. தேனி தொகுதியை விட்டு வேறு தென் தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு இருக்கிற இவருடைய சமுதாயத்தினர் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா அது. அங்கே பிரச்சாரத்துக்கே போக மாட்டேன்ட்டார், கடைசி வரை போக மாட்டேன்ட்டார். தேனி தொகுதி தேனி மாவட்டத்தில் மட்டுமே 4 தொகுதிகளில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணார். அதில் இவர் தொகுதி 1, இவர் தொகுதி மட்டும் தான் ஜெயிச்சார், 3 போயிடுச்சு. இல்ல அப்போ வந்து செல்வாக்கு என்ன இவர் தொகுதியில் கூட 2019 தேனியில ஜெயிப்பதற்கு காரணம் அவர் அங்க மட்டும் பிரச்சாரம் பண்ணார், மற்ற பகுதியில பண்ணார். காரணம் அப்படிதான் பண்றாரு. ஒவ்வொரு வாட்டியும் சுயநலத்தோட தன்னுடைய குடும்ப நலன்களை முன்வைத்து அவர் செய்யறாரு. அதிமுக யாருமே வாரிசு அரசியலை முன்னெடுப்பதில்லை, யாருமே பண்றாரு. இவர் ஒருத்தரோடு பண்றாரு. தன்னுடைய மகனை எழுதிட்டு அந்த தொகுதியில் மட்டுமே இருந்துக்கிட்டு மற்ற தொகுதிகளுக்கு ஒருங்கிணைப்பாளர்னு என்னங்க? தமிழ்நாடு ஃபுல்லாத்துக்கு தானே ஒரு ஒருங்கிணைப்பாளர். இவர் ஒருங்கிணைப்பாளராக போய் அங்கே செயல்பட்டாரா? அப்போ இவர் வந்து இவருக்கும் திமுகவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரியான சந்தேகங்கள் வளர்த்துக்கிட்டே வந்துச்சு. அதுக்கு இவர் தீனி போட்டுக்கிட்டே இருந்தார். கேபி பார்க்கில் இவர் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஐஐடி அறிக்கை வந்த பிறகு கூட 90% பொருட்கள் வந்து என்ன தரக்குறைவாக பயன்படுத்தப்பட்டதுங்கிற அறிக்கை வந்த பிறகு கூட அங்கே பூசப்பட்ட விஷயங்கள்லாம் உதிர்ந்துக்கிட்டு இருக்கும்போது சுவர்கள்லாம் மக்கள் குடியேறது எவ்வளோ ஆபத்துன்னு மக்கள் பயப்படுற நேரத்தில் இவர் மேலே எதையும் பண்ணலையே. இவர் தானே மினிஸ்டராக இருந்தார், ஒரு எஃப்ஐஆர் கூட போடலையே. எனக்கு வழக்கு தொடுக்கணுங்கிறது அடுத்த கட்டம். ஒரு எஃப்ஐஆர் போடலாம்ல, போடல. எடப்பாடி மேலே மட்டும் உடனே போட்டிங்க, வழக்கு தொடுத்தீங்க. அப்போ இதில் இந்த தெரியுது இவரோட ஒரு கன்சிடரேஷன், ஒரு பி டீமாக இவர் திமுகக்காக செயல்பட்டுருக்காருன்னு பொதுக்குழு நினச்சது. பொதுக்குழு தீர்மானம் தான் இவர் துரோகின்னு சொல்லி தான் வெளியேற்றினாங்க. இதே சசிகலா தினகரனி துரோகிகள், குடும்ப ஆட்சியை கொண்டு வந்துருவாங்க உள்ள என்று வெளியேற்றக்கூடிய தீர்மானத்தை முன்மொழிந்தவர் இவர் தான். இல்ல நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் பழைய காலத்துல வந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்தாங்க. அது மாதிரி இப்போ வந்து விக்கிரவாண்டி தேர்தல் தேதி கூட அறிவிச்சிட்டாங்க, ஜூலைல வந்து வரப்போகுது. அப்படிங்கும்போது இப்போ அடுத்த கட்டமா இப்போ அதிமுகவுக்கு பல்வேறு பணிகள் இருக்குல்ல. ஓபிஎஸ்ஸை உள்ளே இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் கூட அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் அதில் வந்து ஓபிஎஸ் திரும்பவும் எனக்கு நான் ஒருங்கிணைப்பாளர் சொன்னார், அவர் வாட்டிக்கு சைலண்டா இருந்துட்டு போறாரு சார். நம்ம ஒருங்கிணைப்பாளர் சொன்னார் எப்படிங்க? கட்சி அதிமுக கட்சிங்கிறது நிலைச்சிருக்கணும். ஒருங்கிணைப்பாளர் பதவியே அங்கே இல்லைங்க. இப்போ சர்மா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒருங்கிணைப்பாளர் பதவி, இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியே அங்கே இல்லை. இப்போ ஜெனரல் செக்ரட்டரி தான் இருக்குது. இவர் அசிஸ்டன்ட் ஜெனரல் செக்ரட்டரியாக கேட்கலாம். 5-6 பேர் இருக்கிறாங்க, அதில் ஒரு ஆளை இவர் இருப்பார். இல்லை பிரசிடியம் சேர்மன் துணை முதல்வர் இருந்தாலும் அது மாதிரி இருந்துட்டு போறாரு. என்ன துணை முதல்வருங்கிறது வந்து அது பிரச்சனை இல்லைங்க. கட்சி அந்த மாதிரி கட்சிக்குள்ள நம்ம ஏதாவது பொறுப்பு கொடுத்துருவோம். துணை முதல்வர் வந்து அது கொடுக்கறத பற்றி பிரச்சனை இல்லை. கட்சிக்குள்ள என்ன கொடுப்பீங்க? அதான் ஆல்ரெடி பொருளாளர் இருந்தாரு, அப்புறம் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு, 2வா இருந்தாரு. வேற ஏதாவது கொடுத்துருங்களா? சரிங்க, அது வந்து இவர் பொருளாளர் கொடுக்கறதுக்கு கட்சிக்குள்ள நம்பிக்கை வரணும்ல அவர் மேலே. இவர் செஞ்ச பல்வேறு துரோகங்களுக்காக தான் வெளியேற்றப்பட்டார், சும்மா வெளியேற்றப்படலே. அந்த பொதுக்குழுவை பற்றி பேசணும். அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பொறுப்பு கொடுத்தது யாரு? சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச. எடப்பாடி பழனிசாமி சசிகலா என்ன பண்ணாரு? முதலமைச்சர் ஆக்குனது யாரு? ஆக்குனாரு சசிகலா. ஓபிஎஸ் பண்ணது துரோகம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பண்ணது துரோகம்ல வரும். சசிகலா பொறுத்த வரைக்கும் சசிகலா பக்கம் தாங்க அவர் இருந்தார். கட்சி பிரியும் போது சசிகலா தலைமையில் தான் அவர் இருந்தார். அதுக்கடுத்து இவர் ஓபிஎஸ் வந்து இது தர்மயுத்தம் நடத்தினோடனே கட்சியில் பாதி பேருக்கு மேலே அங்கே போயிட்டாங்க. அவர் பின்னாடி 10-11 எம்எல்ஏஸ் அவர்கிட்ட இருக்கிறாங்க. இதில் கட்சியையும் ஆட்சியையும் பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது?
அப்படிங்கிறப்ப ஓபிஎஸோட பேசுகிறாரு. ஆனால் அந்த ஓபிஎஸ் என்ன செய்கிறார் தெரியுமா? கடுமையான நிபந்தனை வைக்கிறார். சசிகலா தினகரனை வெளியேற்றணும். முதல் நிபந்தனை, அம்மா கொலைக்கு மர்மம் இருக்குது, அதாவது சசிகலா மேலே குற்றம் சுமத்தி ஆணையம் அமைக்கணும். சிபிஐ விசாரணையே கேட்டார் அவர், ஆணையத்துக்கு ஒத்துக்கிட்டார். இதை நெகோசியேட், கட்சியை இணைக்கணும், ஆட்சியை பாதுகாக்கணுங்க. அப்போ திமுக கையில் ஆட்சியை கொடுத்துட்டு போயிட முடியுமா? அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன சொல்லுவீங்க? எடப்பாடி திறமை இல்லாத ஆள், கட்சியையும் ரெண்டையும் கைவிட்டார்னு சொல்லுவீங்க. அதனால் அவர் வீம்பு பிடிக்காமல் பன்னீரோட அவர் பேச ஆரம்பித்து இந்த 2 நிபந்தனைகளில் எந்த அளவுக்கு குறைக்க முடியும்னு பார்த்தாரு. ஆனால் அவர் கொஞ்சம் கூட அதில் ரிலண்ட் பண்ண விரும்பலை ஓபிஎஸ். வேறு வழி இல்லாமல் கட்சியையும் ஆட்சியையும் பாதுகாப்பதற்காக அந்த முடிவை ஒத்துக்கிட்டார். அந்த முடிவை திணிச்சது யாருங்க? சொன்னது யார்? ப்ரப்போஸ் பண்ணது யார்? அதில் உறுதியாக கடைசி வரை பிடிவாதமாக இருந்தது யார்? அதை செய்யாமல் விட்டுருந்தா சசிகலா அம்மாவுக்கு அது துரோகம்னு எடுத்துக்கோங்க. எடப்பாடி பண்ணது துரோகமாக இருந்தாலும் கூட என்ன, அது செய்யாமல் விட்டுருந்தா கட்சியும் ஆட்சியும் போயிருக்கும்ல. அந்த நேரத்தில் கட்சி இன்னைக்கு வரைக்கும் 2ஆக பிளந்துருக்கும்லங்க. இன்னைக்கு கட்சி ஒருங்கிணைச்சிருக்காரு எடப்பாடி. பல்வேறு சட்ட அரசியல் துரோகம், நன்றி, விசுவாசம், இதெல்லாம் நீங்க சாணக்கியரை படிங்க, அர்த்த சாஸ்திரத்தை. இதையெல்லாம் முட்டாள்கள் தான் செய்வான். என்ன இல்ல, நீங்க ஓபிஎஸ் பத்தி நீங்க துரோகம் அப்படிலாம் பண்ணிட்டாரு, உள்ளுக்குள்ள அப்படி பேச்செல்லாம் இருக்குங்கும் போது நான் அதனால எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுக்கு என்ன பண்ணாரு நான் கேட்க வந்தேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக உரிமை மீட்பு குழு அப்படின்னு பண்ணியிருந்தார். இப்போ அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி இவங்க 3 பேர் கிளம்பிட்டாங்க. அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு மெசேஜை கொடுக்குது? இல்லை, இது தீவிரமாக அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கேபி முனுசாமி அவர்கள் கருத்தை சொல்லியிருந்தா கூட, ஜெயக்குமார் அவர்கள் கருத்தை சொல்லியிருந்தா கூட, எடப்பாடி அவர்களே கருத்து சொல்லியிருந்தால் கூட, எடப்பாடி அவர்கள் எதை ஸ்ட்ரெஸ் பண்ணார்? அவருடைய இதில் பாஜகவோட கூட்டணி இல்லை, தொடர்ந்து இல்லை, சேரப்போவதில்லைங்கிறத அவர் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். மற்றபடி இன்னும் அந்த கூட்டணி உள்ள ஒருங்கிணைப்பை பற்றி அவர் எதுவும் பேசலை. கேபி முனுசாமி பேசியிருக்காரு, அது இம்மெட்டீரியல், அது பெரிய அளவுக்கான மெட்டீரியலைஸ்டு ஸ்பீச் நான் சொல்ல மாட்டேன். அதனால் இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்க்கறது பற்றியான நிச்சயமான ஒரு கன்சிடரேஷன் அங்கே வரும்போது அந்த மாதிரி குரல்கள் அதிமுகக்குள்ள எழ தொடங்கிருச்சா? முன்னாள் அமைச்சர்கள் அது மாதிரி பேச தொடங்கிருக்காங்க, பேச சான்ஸ் இருக்கு. வெளியே இல்ல இப்ப சூட்டோட சூட்டு பேசி நம்ம ஒரு தீர்வு கொண்டாதான் அடுத்து 2025 கட்சி தொடங்கி அவர் மாநாடு அறிவிச்சிருவாரு விஜய். அப்புறம் நம்மளுக்கு தான் பாதிப்பு அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. 2026 நம்ம ஆட்சியை பிடிக்கணும், அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்துடணும்ல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டிடிவி தினகரன் அந்த கோரிக்கையை வைக்கல. இல்லை சார், அவர் அதிமுக கூட அவர் அமமுக கூட்டணி வச்சுப்பாரு சார். அதனால தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஆமா, அது கூட்டணி கூட. சசிகலா என்ன சொல்றாங்க? இல்ல, தென் மாவட்டங்கள்ல அவங்க சுற்றுப்பயணமே போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வேணாலும் போட்டுங்க. 20க்கு மேல இந்தியா முழுக்க போட்டவங்க உலக சுற்றுப்பயணம் கூட மேற்கொள்ளட்டும், அது அப்படி பிரச்சனை இல்லை. அந்த அம்மா உட்காந்த இடத்துக்கு எல்லாம் அந்த வீட்டுக்கு வாங்கங்கிறாங்க. அப்படிங்க போவாங்க. யார் இதுவரை யாராவது போனாங்களா? முதல்ல ஓபிஎஸ் போனாரா? கட்சி ஒருங்கிணைக்கணும் என் தலைமையில் எல்லாரும் வாங்க என்கிட்ட அப்படின்னா யாராவது போனாங்களா? சொல்லி 72 மணி நேரம் ஆச்சு. சொல்லுங்கள், யாராவது போனாங்களான்னு. அப்புறம் அவங்க எப்படிங்க இதுக்குள்ளே வருவாங்க? அதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது சொல்லுங்கள். நான் பொதுச் செயலாளர் தான், நான் தான். என் தலைமையில் எல்லோரும் வாங்கன்னா எடப்பாடி பொதுச் செயலாளர் பதவி விட்டுட்டு இந்த கட்சி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருங்கிணைத்த கட்சியை அம்போன்னு விட்டுட்டு அந்த அம்மா பின்னாடி போயிட்டு வர்றேன். சொல்லுங்கள், யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் வாய்ப்பே இல்லாத ஏரியாவை நம்ம பேச வேணாம். ஓபிஎஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அவர் நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன், ஒன்றிணைவும் சொல்கிறாரு. அவர் சசிகலாவோட ஒன்றிணையலை, புரியுதா உங்களுக்கு? டிடிவியோட ஒரு நெருக்கமாக இருக்கார். ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அலையன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் நேரத்தில் அந்த அலையன்ஸை ரீகன்சிடர் பண்ணலாம். அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி இவர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. இவரை உள்ளே சேர்க்கறதுக்கு அதிமுக கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் எந்த அளவுக்கு தியாகம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எந்த தியாகத்துக்கு நான் தயாருங்கிறாரு. இவர் தியாகம்னு எதை சொன்னார்னு தெரியல. அவருடைய இன்டெகிரிட்டி கொஸ்டினபிளாக இருக்குங்க. பாஜகவோட கூட்டணி தொடரும் சொல்லிகிட்டே இருக்காரு. அதிமுக ஸ்டேட்டட் பொசிஷன் என்னென்னா, மாற முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க அவங்க. பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு. ஏன்னா அவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு, பாஜக இங்கே வளரலை. வளர்ந்ததாக சொன்னது என்பது ஒரு மாய தோற்றம். அண்ணாமலை கட்டின கோட்டை, இல்லை, அது மண் கோட்டை. இல்லை,
அதுக்கான உதாரணத்தை வந்து அண்ணாமலை கொடுக்குறாரு. 2வது இடத்துல வந்து 13 இடத்துல வந்துட்டோம், அதிமுகவை பின்னுக்கு தள்ளி வாட் இஸ் இதெல்லாம் சொல்லலாங்க, இதெல்லாம் சொல்லலாம், இல்லைன்னு அவர் சொல்லலாம். நம்பர் அடிப்படையில் சொல்றாரு. 30 இடத்துக்கு மேலே டெபாசிட் இழந்திருக்காரு, அதை சொல்லுவார் அவரு. அவங்க கூட்டணி 30 இடத்துக்கு மேலே டெபாசிட், 32 இடத்துல மொத்தமாக 39 சீட்டு தான் டெபாசிட் இழந்திருக்காரு, அதை சொல்லுவார் அவர். அதிமுக 6-7 இடத்துல டெபாசிட் இழந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் என்ன சொல்கிறேன், வாட் இஸ் தர் ஸ்ட்ரென்த் சொல்லுங்கள். 18.5 என்னமோ டோட்டலாக வாங்கினது அந்த 18%. அதில் பாஜக நான் 11%ங்கிறாங்க. இவங்க 22 இடத்துல, இவங்களும் இவங்க கூட்டணியில் இவங்க சின்னத்தில் நின்ற 3 பேரையும் சேர்த்தா 23 பேர் 23-22 தாமரை சின்னத்தில் நின்றுருக்காங்க. அதுக்கு அது 23 போக எத்தனை சீட் இருக்குது, அதில் தான் மற்றவங்க எல்லோரும் நின்னாங்க. அடுத்து நீங்கள் 13% எல்லோரும் சேர்ந்து நான் கணக்கு போட்டேங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற பாஜக அல்லாத கட்சிகள் சேர்ந்து அவங்களுடைய ஸ்டேட்டட் ஸ்ட்ரென்த், இப்போ அக்னாலஜிடு ஸ்ட்ரென்த் என்னென்னா 13%. அந்த 13%ல் பாஜக நின்ன இடத்துல அந்த 13% அவங்களுக்கு போயிட்டே இருந்திருக்கும் ஒவ்வொரு தொகுதியிலையும். அப்போ அதை கழிச்சாச்சுன்னா பாஜகவோட ஸ்ட்ரென்த் என்ன, 5% தான். நான் 5% அண்ணாமலைன்னு பேரே வச்சுட்டேன் அவருக்கு. 5% அண்ணாமலை தான் அவர். இப்போ 5% 5% என்ன குரோத்துங்க சொல்லுங்கள். 3.8லேருந்து 5 நான் என்ன கேட்குறேன், 5% வச்சிருக்கிற அண்ணாமலை, 5% வச்சிருக்கிற பாஜக கட்சி அதிமுகவை பற்றி பேசுது. அதிமுக இப்போ அந்த நிலைமையில தான் இருக்குது. அதிமுகவில் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு ரகுபதி இன்னைக்கு பேசுறாரு. ஏங்க ரகுபதி இவங்கெல்லாம் இதுக்காக பணியில் அமர்த்தப்பட்டவங்க. இந்த அதிமுக எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார், அதிமுகவில் பிரச்சனை இருக்குது, இன்னாருக்கும் பிரச்சனை இருக்குன்னு கோல் மூட்டிகிட்டே இருந்தார். இல்லை இப்போ கடைசியாக நம்ம பார்த்தோம்ல, என்னாச்சு, எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு விஷயம் இல்லையே, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தானே அறிக்கை வெளியிடுறாங்க. எஸ்பி வேலுமணி பாஜக கூட்டணி இல்லைன்னு தானே சொல்றாரு. கோயம்புத்தூர்ல அவர் என்ன பேட்டி கொடுத்தாரு, அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு அது ஒரு வேறொரு ஆங்கிள் அவர் கொடுத்ததுங்க. அதை திரிக்கிறதுல அர்த்தமே இல்லை. அந்த பேட்டியில ஓகே எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கல, ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, இது அவருடைய சொந்த கருத்துங்கிறாரு. சரி, ஜெயக்குமார் ஒவ்வொரு திசையில வந்து நீங்க யோசிக்க வேறொரு திசையில இல்லைங்க. ஒரு கட்சியில பல கருத்துக்கள் இருக்கும், மோதல்கள் இல்லாத கட்சியே கிடையாது. ஆனா நீங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி மோதல் இருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு யாரும் வந்து கட்டுப்படல, எல்லாரும் கட்டுப்பட்டு இருக்காங்க. அப்படி ஜெயக்குமார் ஒன்னு பேசுறாரு, யாரு क्वेश्चन பண்ணி எல்லாரும் எஸ்பி வேலுமணி என்ன சொன்னாரு, ட்விட்டர் வந்து டெலீட் பண்ண மாட்டாரு. இல்ல இவரெல்லாம் ஒரு பொருட்டா நீங்க பேசாதீங்க. செல்லூர் ராஜ் எல்லாம் அவர் நிமிஷத்துக்கு என்னத்தையா பேசுவார். அவர் இன்னைக்கு கூட திமுக அவரெல்லாம் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாகி போட்டதை ட்வீட் போட்டு விட்டுருக்காரு. அவர் எல்லாம் செய்வார். அவர் என்ன பேசுவார், என்ன அடுத்த நிமிஷம் எடப்பாடி தான் என்னுடைய தலைவர்னு சொல்லுவார். என்ன வேணாலும் சொல்லுவார் அவர். எடப்பாடி நான் பிரதமர் ஆக்குவேன் பாரு அப்படி கூட சொல்லுவார் அவர். அவரெல்லாம் ஒரு பொருட்டாக நினச்சி நம்ம பேச வேண்டியதில்லை. அது அந்த உள்கட்சி ஜனநாயகத்தை எடப்பாடி அவர்கள் கொடுத்துருக்காரு. சர்வாதிகார ரீதியாக யாரையுமே நீக்கிறது இல்லை. அப்படி பேசிட்டியா நீ போ வேணா கூப்பிட்டு கண்டிப்பார், கேட்பார், ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்குறாருன்னு கேள்விப்பட்டேன் நான். அதுக்கு மேலே அவர் ஒன்றும் இனிமேல் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜினா எடப்பாடி சொன்ன பிறகு பேசுறது இல்லை. மற்றபடி என்ன வேலுமணி, எஸ்பி வேலுமணி என்ன சொல்லியிருக்காரு, அடுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் கேண்டிடேட்டு எடப்பாடி தான், எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சி அமையும் சொல்கிறாரு. நேற்று சொல்லியிருக்காரு, முந்தான அதெல்லாம் ஏன் எடுக்க மாட்டேங்கிற கணக்கில் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் இப்படிலாம் எப்படிங்க சொல்ல முடியும். ரகுபதிக்கு எதுக்கு இந்த வேலை, சட்டத்துறை கொடுத்துருக்காங்க, உங்கள் துறையை கவனிங்கங்க. அது சீர்கெட்டு போய் கிடக்குது, அதை முதல்ல கவனிங்க. நீங்கள் அங்கே போய் அமைச்சர் ஆகிட்டார், இங்கே வளர்த்து விட்டது அதிமுக, அவருக்கு பாலபாடம் அரசியல் பாடம் சொல்லி கொடுத்தது அதிமுக. ஆனால் அங்கே போய் அவர் இப்போ அந்த வளர்த்த கடா மார்பில் பாயுங்கிறல்ல, அதுதான் என்னென்னமோ பேசுகிறீங்க நீங்கள். அதெல்லாம் யார் சொல்கிறது? ஓகே, இப்போ எடப்பாடியினுடைய அடுத்த கட்ட நகர்வு, அதிமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? நம்ம கட்சியை வந்து ஒருங்கிணைக்க பணியில் மற்றவங்களாம் அவங்க நிச்சயமாக செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களில் பெரும்பாலும் முக்குளத்தூர் இனத்தை சார்ந்தவங்க தான். அவங்களெல்லாம் கூட்டி பேசுவார். அங்கே வாக்குகள் போயிருக்கு, நமக்கு அந்த இனத்தினுடைய வாக்குகள் போகக்கூடாது, ஒரு ஜாதி வாக்குகள் நமக்கு போகுதுன்னா அதை பற்றி நம்ம சீரியஸ் கன்சர்ன் பார்க்கணுங்கிறது. அந்த கட்சியை மேலும் எங்கெங்கே தொய்வு ஏற்பட்டிருக்கோ அங்கெல்லாம் மீட்டெடுப்பதற்கான முயற்சிகள் அவர் இறங்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அர்பன் ஏரியாஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அர்பன் மிடில் கிளாஸ் ஃபுல்லாக அந்த கண்ட்ரஸ்ட்டை தான் மனசில் வச்சு வாக்களிச்சிருக்கு. அப்போ திமுக பாஜக வந்து அவங்க பார்த்துருக்குறாங்க பெரும்பாலும் அர்பன் மிடில் கிளாஸ். அதுதான் வந்து அந்த அர்பன் ஏரியா நீங்கள் எடுத்துக்கோங்க, சென்னை, கோவை, திருச்சி, இனி மதுரை, திருநெல்வேலி, இது மாதிரி அர்பன் ஏரியாஸ் ஃபுல்லாகவே அதிமுக பெரிய பெரிய இழப்பை சந்திச்சிருக்காங்க. பாஜக கொஞ்சம் மேலே வந்திருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த ஃபோக்கஸ் அதிமுக மேலே இந்த தேர்தலில் இருக்கிறதுக்கான பெர்செப்ஷன் இல்லை. அவங்க மேலே எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க?
அது குறிப்பாக அர்பன் மிடில் கிளாஸு அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸை மனசில் வச்சுக்கிட்டு இந்த 2 கூட்டணிக்கு நடக்கக்கூடிய கீன் கண்டெஸ்ட் இதுக்கு முன்னாடி எப்பயுமே நடந்ததில்லை. இது முன்னாடி காங்கிரஸ் போட்டி போடும், ஆனால் பாஜக ஒரு எதிராக நிற்கிற அளவுக்கு இல்லை அவங்க. இப்போ இந்த எதிர்க்கட்சி கூட்டணிகள் ஒன்றாகி இந்தியா கூட்டணி பாஜகவுக்கு இணையாக ஒரு கடுமையான போராட்டத்தில் இறங்கும்போது ரிசல்ட்டும் அப்படி தான் இருக்குது. அப்போ அவங்களாம் ஸ்வே ஆகுறாங்க. அதுக்கு அதான் சட்டமன்ற தேர்தல் வரும்போது தே வில் கம் பேக் டு ஏடிஎம்கே. ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இதயம் இதையே விரும்பும் பியூட்டி என் நைட்டி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Hey Women's Wear, embrace the elegance and look effortlessly beautiful.